தாய் வீடு ஏப்ரல் 2026. ஸ்பேஸ் எக்ஸ் பணிக்குழு 12. எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. விண்வெளி சார்ந்த நிகழ்வுகள் மிக வேகமாக நடைபெற தொடங்கிவிட்டன. 2 விண்கலங்களை குறுகிய காலத்தில் அனுப்ப வேண்டிய நிலையில் நாசா நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது. ஒன்று ஆர்டெமிஸ் 11 சந்திரன் நோக்கிய பயணம், மற்றது ஸ்பேஸ் எக்ஸ் 12 சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கிய பயணம். ஆர்டெமிஸ் 11 பயணம் தாமதமானால் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 12 பயணத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. காலதாமதத்திற்கு பிறகு இந்த பயணம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பின் சந்திரனை சுற்றி வரும் முதல் குழுவினருடன் கூடிய பயணத்திற்காக அமெரிக்காவின் நாசா நிறுவனம் சென்ற மார்ச் மாதம் விண்கலத்தை ஏவுதலுக்கான திகதியை வெளியிட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ராக்கெட்டில் ஒரு தவறு கண்டறியப்பட்டதால் சந்திரன் நோக்கிய பயணம் தாமதமானது. 1970களில் நடந்த அப்பல்லோ பயணங்களுக்கு பிறகு முதல் முறையாக சந்திர மேற்பரப்பில் ஒரு மனித தரையிறக்கத்துக்கான மேடையை அமைப்பதற்கான முயற்சிக்கு முன்னோடி நோக்கமாக இந்த பயணம் அமைய இருந்தது. சுமார் 10 நாட்கள் நீடிக்க இருந்த இந்த ஆர்டெமிஸ் 11 பணி அதன் விண்வெளி வீரர்களை இதற்கு முன்பு இருந்ததை விட விண்வெளியில் அதிக தூரத்திற்கு அழைத்துச் செல்ல இருந்தது. இவர்கள் சந்திரனில் தரையிறங்க மாட்டார்கள். ஹைட்ரஜன் கசிவு காரணமாக திருத்த வேலைகளுக்காக தாமதப்பட்ட இந்த பயணம் ஏப்ரல் மாதம் 2026 நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கு அப்பால் மிஷன் திட்டமிடுபவர்கள் சந்திரனின் சுற்றுப்பாதை சரியான பகுதியில் இருக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதால் அதற்கேற்ப ஏவுதலுக்கான நேரத்தை நிர்ணயிக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு விண்வெளி பயணத்தின் முழுமையையும் நீங்கள் பார்க்கும்போது அதற்கு தேவையான வாகனங்கள், வன்பொருள் மற்றும் மென்பொருளை மட்டுமல்ல, பயணத்திற்கு தேவையான குழுவினரையும் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்து பார்த்தால் காலநிலையும் இதில் முக்கிய இடம் வகிக்கிறது. எனவே பயணம் தாமதமாவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆர்டெமிஸ் 11 சந்திர பயணத்தின் தாமதம் காரணமாக விண்வெளி நிலையத்துக்கு செல்ல இருந்த ஸ்பேஸ் எக்ஸ் 12 பயணமும் தாமதமாகலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே சமயம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியாற்றுபவர்களின் பற்றாக்குறையை நிரப்ப வேண்டிய பணியும் நாசா நிறுவனத்திடம் இருந்தது. பணிக்குழு 11 ஒருவர் சோவியமிட்டதால் அவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே பூமிக்கு திரும்பியிருந்தனர். அதனால் விண்வெளி நிலையத்தில் 3 மட்டுமே தங்கியிருந்தனர். எனவே திட்டமிட்டபடி சில நாட்கள் தாமதத்தின் பின் ஸ்பேஸ் எக்ஸ் 12 பயணம் விண்வெளி நிலையத்தை நோக்கி வெற்றிகரமாக தொடர்ந்தது. அமெரிக்காவில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா நிறுவனம் ஆகியவை ஒன்று சேர்ந்து விண்வெளி ஆய்வுகளில் ஈடுபட்டு வருவது நீங்கள் அறிந்ததே. இவர்கள் விண்வெளி பயணம் சார்ந்து பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இவர்களின் திட்டங்களில் ஒன்றான வணிக குழு திட்டமான க்ரூ 12 கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 12வது செயற்பாட்டு குழு சுழற்சி பயணத்தை சென்ற பிப்ரவரி மாதம் 13 ஆரம்பித்தன. இது புளோரிடாவில் இருந்து ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட க்ரூ 12 எக்ஸ்பெடிஷன் 74-75 ஒரு பகுதியாகும். இந்த விண்கலம் 8 மாத பணிக்காக 4 குழு உறுப்பினர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அழைத்துச் சென்றது. விண்வெளி ஆய்வு சார்ந்து மனித குலம் ஒரு துணிச்சலான முயற்சியை தொடங்கியதால் சர்வதேச விண்வெளி நிலையம் விண்வெளியில் உருப்பெற்றது. இந்த நிலையம் 1984 மற்றும் 1993 ஆண்டுக்கு இடையில் வடிவமைக்கப்பட்டது. 1980களின் பிற்பகுதியில் தொடங்கி அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பா நாடுகள் இந்த கட்டுமானத்தில் பங்கு பெற்றிருந்தன. இந்த விண்வெளி நிலையத்தில் அறிவியல் ஆராய்ச்சி பணியாளர்கள், வசிப்பிடம், சேமிப்பு, விண்கல கட்டுப்பாடு மற்றும் பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. சென்ற வருடம் ஆகஸ்ட் 2025 நிலவரப்படி 26 நாடுகளைச் சேர்ந்த 290 நபர்கள் இந்த நிலையத்தை பார்வையிட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையம் 2030 இறுதி வரை செயற்பாட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் அதன் பின் சீனாவின் விண்வெளி நிலையம்தான் ஒரே ஒரு விண்வெளி நிலையமாக விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்தும். ஸ்பேஸ் எக்ஸ் 12 விண்கலம்
பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை காலை 5:15 மணிக்கு கேப் கனாவல் விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி ஏவுதள வளாகம் 40 விண்வெளி நோக்கி அனுப்பப்பட்டது. முன்பு இதற்காக பாவிக்கப்பட்ட ராக்கெட்கள் விண்வெளியில் எரிந்து விடுவதால் மீண்டும் அவற்றை பாவிக்க முடிவதில்லை. ஆனால் இப்போது நவீன தொழில்நுட்ப உதவியுடன் அவற்றை திரும்பவும் பாவிக்கக்கூடியதாக வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் குறிப்பிட்ட உயரத்தை அடைந்ததும் விண்கலம் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து விண்வெளி நிலையம் நோக்கி சென்றது. இந்த பிரிவை தொடர்ந்து ராக்கெட் பூமியை நோக்கி திரும்பியது. முதல் நிலை பூஸ்டர் கோப்பிற்கு திரும்பி ஏவுதளத்திற்கு நேரடியாக அருகில் அமைந்துள்ள புத்தம் புதிய தரையிறங்கும் மண்டலம் 40 பாதுகாப்பாக தரையிறங்கியது. இது விண்வெளி பயணத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு முன்னேற்றமாகும். இதனால் ராக்கெட்டுகள் புதிதாக செய்வதற்கான செலவை குறைத்து பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, விண்வெளி மாசடைவதையும் இதன் மூலம் தவிர்க்க முடிகின்றது. ஃபால்கன் 9 இரண்டாம் கட்டத்திலிருந்து பிரிந்த பிறகு க்ரூ டிராகன், ஃப்ரீடம் மற்றும் அதன் 4 பேர் கொண்ட குழுவினர் திட்டமிட்டபடி சுமார் 34 மணி நேரம் பூமியை சுற்றி வந்தார்கள். பின்னர் இறுதியில் பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:15 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையமான ISS நிலையத்தை சென்றடைந்தார்கள். இந்த விண்கல பணிக்குழுவில் நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் விண்வெளி வீரர்கள் மற்றும் ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மோஸை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் ஆகியோரை உள்ளடக்கிய 4 பேர் கொண்ட சர்வதேச குழுவை கொண்டுள்ளது. இந்த குழுவில் உள்ளவர்கள் இன்று சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்தவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இந்த துறைதான் இனி வரப்போகும் காலங்களில் செவ்வாய் கிரகம் நோக்கிய பயணத்தில் உலக மக்களின் கவனத்தை கவரப்போகின்றது. காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. குறுகிய காலத்தில் விண்வெளியில் பல சாதனைகளை நிலைநாட்டிவிட்டார்கள். எம்மினத்தவர்கள் உலகிலே மருத்துவ பதவிதான் அது உயர் பதவி என்ற சிந்தனையிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. அதற்கு ஒரு தனித்துவம் இருந்தாலும் இன்று புகழ் ஈட்டக்கூடிய சாதனைகள் படைக்கக்கூடிய துறைகளில் விண்வெளி துறைதான் முதலிடம் வகிக்கிறது. இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த துறையில் பயிற்சி பெற்றவர்கள். இத்துறையில் எம்மவர்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். உலகத்தின் கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பவும் முடியும். இந்த பயணத்தில் ஒருவராக ரஷ்ய விண்வெளி வீரரான ஓலெக் அர்மிடியோ என்பவர் தான் முதலில் செல்லவிருந்தார். அதற்கான பயிற்சிகள் எல்லாம் அவர் முடித்திருந்தார். ஆனால் திடீரென க்ரூ 12 பயணத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதிகாரப்பூர்வமாக அவர் வேறு பணிகளுக்கு மாற்றப்பட்டதாக முதலில் அறிவிப்பு வந்தது. இருப்பினும் ஸ்பேஸ் எக்ஸ் இயந்திரங்கள், ஆவணங்கள் மற்றும் பிற தொழில்நுட்பங்களை தனது செல்பேசியால் புகைப்படம் எடுத்து பின்னர் அந்த தகவலை பகிர்ந்ததன் மூலம் சர்வதேச ஆயுத போக்குவரத்து விதிகள முறைகளை மீறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டார். இதன் காரணமாக ஆர்டெமியோ அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக புலனாய்வு செய்தித்தளமான தி இன்சைடர் தெரிவித்துள்ளது. செல்போன் கையில் இருந்ததால் அளவுக்கு மிஞ்சிய அவரது ஆர்வமே அவரை துறையில் இருந்து வெளியேற்றியது. ஆர்டெமியோவுக்கு பதிலாக விண்வெளி வீரர் ஆண்ட்ரி பெட்யாவ் என்பவர் மாற்றப்பட்டார். அவர் க்ரூ டிராகனில் 2 முறை பறந்த அனுபவம் கொண்ட முதல் ரஷ்யர் ஆவார். எனவே குறுகிய காலத்தில் இவர் புதிதாக மாற்றப்பட்டதால் இவருக்கு பயிற்சிகள் தேவைப்படவில்லை. இந்த பயணத்தில் பணியின் தளபதியாக நாசா விண்வெளி வீரர் ஜெசிகா மேயர் இருக்கின்றார். மைனேயின் கெரிபோவில் பிறந்த அவர் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் இளங்கலை பட்டத்தையும், சர்வதேச விண்வெளி பல்கலைக்கழகத்தில் விண்வெளி படிப்பில் முதுகலை பட்டத்தையும், ஸ்கிரிப்ட் கடல்சார் நிறுவனத்தில் கடல் உயிரியல் முனைவர் பட்டத்தையும் பெற்று ஹோவார்ட் மருத்துவ பள்ளி, மாசூசெட்ஸ் பொது மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக பணியாற்றினார். செப்டம்பர் 2019 செயூஸ் AS-15 விண்வெளி சென்றார். அவர் சுற்றுப்பாதை ஆய்வகத்தில் 204 நாட்கள் செலவிட்டார். இதன்போது அவர் சக நாசா விண்வெளி வீராங்கனை மற்றும் ஆர்டமிஸ் 11 நிபுணர் கிறிஸ்டினா கோச்சுடன் முதல் முழு பெண் விண்வெளி நாடை பயணத்தில் பங்கேற்றார். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் 12 பயணத்தில் க்ரூ 12 விமானியாக பணியாற்றுவது நாசா விண்வெளி வீரர் ஜாக் ஹாத்வே கனெக்டிகட்டின் தெற்கு வின்சரில் பிறந்த அவர் அமெரிக்க கடற்படை அகாடமியில் பயின்றார் மற்றும் 2004 இயற்பியல் மற்றும் வரலாற்றில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் அவர் கடற்படையில் சேர்ந்தார். 2006 கடற்படை விமானியாக நியமிக்கப்பட்ட பிறகு கலிபோர்னியாவின் லெமூரில் உள்ள கடற்படை விமான நிலையத்திற்கு நியமிக்கப்பட்டார். மொத்தத்தில் ஹாத்வே 30 வெவ்வேறு விமானங்களில்
2500 விமான பணி நேரங்களை தனதாக்கிக் கொண்டார் மற்றும் 39 போர் விமான பயணங்களை முடித்துள்ளார். ஹாத்வே மார்ச் 2024ஆம் ஆண்டு விண்வெளி வீரர் பயிற்சியை முடித்தார். க்ரூ 12 என்ற இந்த பயணத்தில் விண்வெளிக்கு அவர் முதல் விமானியாக நியமிக்கப்பட்டார். ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 12இல் இன்னும் 2 பணி நிபுணர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களில் ஐரோப்பிய விண்வெளி வீரர் சோஃபி அடினோட் பிரான்சின் கர்ஸ்னே கோர்சாலேயரில் என்ற இடத்தில் பிறந்தவர். இவர் அங்கு விமான இயக்கவியல் படித்து 2004ஆம் ஆண்டு பொறியியல் பட்டம் பெற்றார். மற்றவர் ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மோஸ் விண்வெளி வீரர் ஆண்ட்ரி பெட்யோவ் ஆவார். ஹாத்வே மற்றும் அடினோட் விண்வெளி நிலையத்திற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் விண்கலம் புளோரிடாவிலிருந்து ஏவப்பட்டு சுமார் 30 மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது. பிப்ரவரி 14 காதலர் தினம் என்பதால் விண்வெளி நிலையத்துக்கு சென்றடைந்த 4 வீரர்களும் அங்கிருந்த வீரர்களுடன் இணைந்து தங்கள் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். நன்றி.